சிவா, அம்மா தான் பேசுனேன்ப்பா, பேசுகிறேன். ஒரு முக்கியமான விஷயம் அதான் திருப்பி திருப்பி பேசுகிறாங்கன்னு நினைக்காத. நான் சாயங்காலம் கோயிலுக்கு கிளம்பியிருக்கேன். அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பியிருக்கேன். அதுக்கு முன்னால் எங்கள் அம்மா ஊர்லேருந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க ஃபோனில். நல்லா இருக்கணுமா நீ டூரேன்னு நல்லா வாழ்த்துனாங்க. அதுக்கப்புறம் சமையல் பண்ணிட்டாங்க. அம்மா சமையல் பண்ணி பெருமாள் கோயிலில் போய் அர்ச்சனையை பண்ணிட்டு வந்துட்டாங்களாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, நீ காளி வேஷம் முத்தாரம்மனுக்கு காளி வேஷம் போடுற நபர் என் மகன். அது அந்த வாக்கு நீ காலையில் நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணேன், நீ போட்டு விட்ட. அம்மா நீங்கள் நீண்ட ஆரோக்கியத்தோட நல்லா வாழணுமா அப்படின்னு. அங்கேருந்து அதுக்கப்புறம் தான் ஆட்சி இருக்குல்ல எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிச்சு. பையன் போட்டு கொடுத்தான், ஆசீர்வாதம் பண்ணிச்சு. சமையல் பண்ணிட்டு இருந்துச்சான் அம்மா. இன்னைக்கு மகளுக்கு பிறந்த நாளே சமையல் பண்ணி கொஞ்சம் பாயசத்தை வைப்போம்னு பண்ணியிருக்கு. பண்ணோடனே என் மகன் வந்து ஏதோ ரீடிங் எழுதிக்கிட்டு இருந்திருக்கான். பரீட்சைக்கு இந்த படிச்சுட்டு இருக்கான். எழுதுனா நான் ஏதோ நோட்ஸ் எடுத்துக்கிட்டு வாசல்ல அம்மா அப்படின்னு ஒரு சத்தமா. இன்னும் யாரு பாரு தங்கம், அவன் ஆச்சி சமைக்கலப்பா பாரு. நான் இருமா நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கா. அம்மா அம்மான்னு பாரு தங்கம் அப்படின்னு இருக்கா அம்மா. உடனே குழந்தை பார்த்துருவேன், என் பிள்ளை வந்து பார்த்துருக்கான். நான் முத்தாரம்மன் கோயில் போகிறேன், எனக்கு காணிக்க போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை வந்து நிற்கான். எதிர்பார்க்கவே இல்லையா. பிறந்த நாள் அதுமா பாரு. இன்னும் பிள்ளை 10 ரூபா எடுத்துகிட்டு வந்து நல்ல இதுன்னு திருநர் வாங்கிட்டு போனானா. அவங்க என்னது வந்திருக்காங்க என்னன்னு தெரியல. வார்த்தை முத்தாரம்மன் கோயிலுக்கு போகிறேன் காணிக்கத்தாங்க அப்படின்னு வந்து நின்றுருக்கா பாருப்பா. என்ன தத்துருவோம்ப்பா. யாருக்கும் அதாவது அந்த பக்தியில் உள்ளவங்களுக்கு தான் அது தெரியும்னா உங்களை நான் பித்து பிடிச்ச மாதிரி பேசுகிறேன். 2 நாளாக அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை, முத்தாரம்மனுக்கும் எனக்கும். போப்போ நீ மாடு பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன அலைப்படுத்துற. பேசாமல் மாலையை நான் கடலில் போட்டுட்டு வெளியில் நின்று ஒரு கும்பிடு போட்டுட்டு எனக்கு வாழ்க்கை என்ன பிரகாசமாக தெரியும், அன்னைக்கு என் மகனுக்கு என்னைக்கு பிரகாசமாக தெரியும், அன்னைக்கு நான் சன்னதிக்குள்ளே வந்து கருவறையில் சந்தோஷமாக கும்பிடுவேன். இதான் என் முடிவு அப்படின்னு 2-3 நாள் அவளுக்கும் எனக்கும் தர்க்கம். தர்க்கம் பண்ணி படுத்துடும். ஆனால் ஜல ஜல் ஜல்னு சத்தம் ரொம்ப கேட்க ஆரம்பிக்கும். முந்தி கேட்கும் சொன்னேன் பாரு, அதெல்லாம் திருப்பி பலபடியும் கேட்க ஆரம்பிச்சிட்டு இந்தானது. அதனால நீ பாட்டுக்கு வா போ. என்ன கவனிக்கிறியா. நாள் பூரா உழைக்க விட்டுருக்க. வீட்டில் சின்ன பிரச்சனை, அண்ணன் மனைவியால் மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு. நம்ம ஒரு இப்படியே இருந்துருவோம் மாதிரியும் அவள் வந்து ரொம்ப இதாக இருக்கிற மாதிரியும் பேசினான். என்னம்மா என்ன இப்படி எல்லாத்தையும் கேட்க வச்சிருக்க அப்படின்னு மன வருத்தம். அதனால அம்மாட்ட இப்போ குழந்தைங்க சண்டை போடும்பாரு, அந்த மாதிரி போட்ட முன்னாடி சண்டை. ஆமாம் கம்முன்னு இரு, நான் மனசு நோகம் உனக்கு வேடிக்கையாக இருக்கா, நல்ல ஜம்முன்னு இருமா அப்படின்னேன். இந்த பாரு இன்னைக்கு பிறந்த நாள் அதுமா, நான் என்ன சத்தம் விட்டாலும் கேட்கல அம்மா. இந்த பாரு அதான் முடிவுக்கு வந்துட்டேன். இந்த பாரு விரத மாலையை கொண்டு நல்லபடியாக கடலில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு வெளியே இருந்து ஒரு கும்பிடு. இவ்வளவு நாள் எனக்கு படியில் இருந்தால் துணியை தந்திருக்க, அதெல்லாம் நான் மறக்கலை. அடுத்தவ என்னை ஏளனமாக பேசுகிறா. 2-3 நாள் எனக்கு நொந்து போயிட்டு மனசு. அதனால மாலையை கொண்டு இருந்துட்டு நான் பாட்டு உன்கிட்ட இருந்துட்டு பேசாமல் திரும்பி பார்க்காம வந்துடுவேன். அப்படி என் குழந்தை என்னைக்கு பிரைட்டாக வரணும், உள்ளே நான் சந்தோஷமாக வரணும், இதான் உனக்கும் எனக்கு டீல் அப்படின்னு முடிச்சிட்டேன். அப்படின்னு அதுலேருந்து சரியாக படத்தை கூட பார்க்க மாட்டேன். சும்மா விளக்க பொறுத்துவேன், பேசாமல் கம்முன்னு உட்காந்துருவேன். இன்றைக்கி எங்கள் அம்மா தற்செயலாக சொல்லுது இந்த விஷயம்லாம் அம்மாட்ட சொல்லலை. பையன் வந்து காணிக்க போட்டு திருநர் வாங்கினானா. என்ன பாரு, நான் எவ்வளவு சண்டை போட்டாலும் கோவப்பட்டாலும் அவள் மகாகாளியாக இருந்தாலும் அம்மாங்க பார்த்து குழந்தை மனசு தாங்களே சண்டை போட்டா அப்படின்னு நினைக்கா. பார்த்துக்கோ. என்னம்மா இருக்கா பாருப்பா, எவ்வளோ பிரியம் என்கிட்ட அம்மாவுக்கு. வருத்தம் 5 லட்சமே சண்டை போடுவேன். அப்பா கூட ஜம்முன்னு மாலையை போட்டு உட்காரு, என்னையே தான் நீ பார்க்காத வைக்காத அப்படின்னேன். அப்பா கூட வந்தே இருக்கலாம், ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க, பெத்த பிள்ளைய தான் லோன்னு அலைய விடுத அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து தற்செயலாக எதிர்பார்க்கவே இல்லையா அம்மா. அப்படியாப்பா உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச அம்மையை என்ன விட அவளை தான் பிடிக்கும், இன்னும் காணிக்கையை கொண்டு போடு, ஆசீர்வாதம் வாங்குப்பா அப்படின்னாலாம் எங்கள் அம்மா. ஆனால் இப்போ மகன் வந்து என் பிள்ளையே ஆச்சரியப்படுறானா. அம்மா அங்கே இருக்கா, தேடி எப்படி வராமா ஆச்சி அப்படின்னு நான் அம்மா அம்மாம்பா எங்கள் அம்மாவை சொன்னானா. அதனால் வாங்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன்ப்பா. அவள் வேண்டாம், நான் நல்ல காலம் தந்ததுக்கப்புறம் உள்ள வரேன்னு சொல்லியாச்சு. ஆனால் 2-3 நாளாக நொந்துட்டு. அண்ணன் முண்டாட்டி அவ்வளவு தூரம் என்ன ஊரே இதுன்னு கிடக்குப்பா. கணவன் இல்லாமல் அந்த இறைவன் அருளில் இவ்வளவு தூரம் கொண்டு வரதே பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாரும் பிளஸிங் பண்ணுறாங்க சொந்தக்காரங்களாம். நாங்கள்லாம் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்ப்போம், எங்களுக்கே இல்லைன்னா உனக்கு இறையருள் நடத்துதுமா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம். அம்மா எப்படி போய் நிற்கா பாரு. சரி மனசு கஷ்டத்துலையும் சந்தோஷம். ஆனால் என் டீலிங்கே விடக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். அம்மாவை வெறுக்கலைண்ணா, அவ்வளவு நான் வெறுப்பு அகில உலக நாயகியாவை வெறுக்கலாம் இல்லை, ஒரு டீலிங். சரி இது ரைட்டா தப்பான்னு நீ எனக்கு இது போடு. நீ சும்மா இருக்கும்போது நான் ஆமாம் இந்த மூத்த பையன் எனக்கு நீ வாங்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்க முடியல. சரியாப்பா மன்னிச்சுக்கோ. சரியா தங்கம். நான் விட்டாலும் அம்மா விட மாட்டா போல இருக்கு என்ன. இந்த டிகிரியை முடிச்சுட்டு ஏதோ பேங்கிங் கிங்கின்னு அந்த போர்டு எக்ஸாம் மாதிரி பார்க்கணும். ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துடணும் சிவகுமார். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம கஷ்டப்பட்டா தான் பிள்ளைகள் நல்லா இருக்கும், முன்னுக்கு வரும். அதனால ஒரு கல் வந்து சிலையாகுதுன்னா உளி எவ்வளோ தூரம் அந்த கல்லை அடிச்சிருக்கும், வலி அடி வாங்கியிருக்கும், வலி வாங்கியிருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் எடுத்துக்கிறேன். நல்லா தைரியமாக இருக்கேன். இந்த முந்தா நான் கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டேன். அவள் வந்து என்னமோ நம்ம அப்படியே தாழ்வாக இருந்துற மாதிரியும் அவள் வசந்த மாதிரியும் நான் பதில் ரிப்ளையே கொடுக்கல. நான் அம்மாட்ட தான் பேசினேன், தாரமாட்ட தான். நீ என் வாழ்க்கையை என்ன செய்யணும்னு நினச்சிட்டு இருக்க, நல்லா தான் கொண்டு வர, இப்படிலாம் பேசுறதுக்கு என்ன ஆளாக்காத அப்படின்னு பேசினேன். வேற ஒன்றும் இல்லைப்பா. நற்பவி சும்மா இருக்கும்போது பாரு, முடிஞ்சா ரிப்ளை போடு. நான் செஞ்சது ரைட்டானாலும் சொல்லு, தப்பானாலும் சொல்லு. அம்மா பிள்ளைகள் சொல்லுது சில சிச்சுவேஷனில் பிள்ளைகள் சொல்கிறத கேட்கணும். சரி தங்கம்.
அம்மாவை மறக்காமல் இருக்கியே அதே போதும். நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆகு, உன்னோட அன்பு ஒன்று தான் வேணும் எனக்கு. அம்பானி லெவலுக்கு வா, ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஆனால் அம்மா சிவாட்ட வந்து ஒரு பிள்ளையோட பாசத்தை தான் எதிர்பார்ப்பேன். வயசாயிட்டுனாலே குழந்தை ஆயிடுவோம்ப்பா. அந்த சின்ன குழந்தை எல்லாரும் தூக்கி ஆறுதலாக இருப்பாங்க பாரு, அது வயசு ஆக ஆக அந்த மாதிரி ஆயிடும். சரிப்பா, நற்பவி நற்பவிம்மா, என்றும் வாழ்க வளமுடன்.